உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த அருமையான விசேஷித்த புதன்கிழமை மாலை வேளையிலே தேவ கிருபை, தேவதாய்வு, தேவன் இந்த நாள் வரைக்கும் நமக்கு நீண்ட ஆயுசையும் தேவ கிருபையும் தேவதாய்வையும் கொடுத்து இந்த நேரத்திலே அவர் நம்மை ஆசீர்வதித்தற்காய், அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய், நம்மை அவருடைய சித்தத்தின்படி நம்ம அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே சாட்சியாக இருக்க தேவன் பெரிய காரியங்களை செய்ததற்காய் நன்றி சொல்லி அவருக்கு அந்த உண்மையான தேவனுக்கு, உத்தமம் உள்ளவரை, பரிசுத்தம் உள்ளவருக்கு, பரமபிதாவிற்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஜீவனின் அதிபதியே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. கத்தாதி கத்தரே உமக்கு நன்றி. கத்தராகி இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளிலும் உடைய கரத்திலே வரும்படியாக தேவனாகிய கத்தர் எங்களுக்கு சுகத்தை, பலத்தை, பத்திரத்தை, பாதுகாப்பை கொடுத்திருக்காய் நன்றியாகும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே உமக்கென்று ஓடத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் பலனை கொடுத்திருக்காய் நன்றி. தேவ இரக்கம், தேவதாய்வு எங்களுக்கு இம்மட்டும் கொடுத்திருக்காய் நன்றி சொல்லு. தொடர்ந்து உடைய அன்பிலும் தயவிலும் எங்களை வழிநடத்தும். இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்திலையும் உடைய கரம் இருந்தது போல தொடர்ந்து இந்த நேரத்திலே தகப்பனே வாசித்து தியானிக்கிற உடைய சத்திய வார்த்தையிலே அதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதா தேவ இரக்கமும் தேவதாய்வும் தொடர்ந்து தான். உடைய நாமமே மகிமைப்படட்டும். நீரே மகிமைப்படும். உடைய நாமத்தை நாங்கள் முழுவதுமாய் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே நீர் இம்மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி சொல்லி பலத்த கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற எந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு பதிலளிக்கிறீர். எங்களை நீர் காண்கிறீர் என்று சுவாசம். எங்களை கண்ணின்மணி போல பாதுகாக்கிறீர் என்று சுவாசம். தொடர்ந்து உடைய இறக்கம் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும். கேட்கிற செவிகளையும் இருதயத்தையும் கர்த்தர் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவநாம மகிமைக்காய் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் என்கிற பாடல். நாம் தேவ பிள்ளைகளாய் நம்முடைய அன்பின் தேவனை நம்மேல் அன்பு செலுத்தினவருக்காக, அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் நன்றியோடு இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தும். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை
தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. அதிசயம் அதிசயம்தான், இது அதிசயம் அதிசயம் தானே. தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையா என்னை தாங்குகிறீர், புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையா என்னை தாங்குகிறீர், புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம்தான், இது ஆச்சரியம்தான். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. சித்தம் போல் என்னை நடத்துமே, சித்தம் போல் என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அல்லேலூயா, ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை அவர் அனுதினமும் செய்து கொண்டு வருகிறார். நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகிமையின் தேவன், மகத்துவமானவரை, நன்மை செய்கிற தேவனை இந்த நல்ல நாளிலும் கூட வேத வார்த்தையின் மூலமாக தேவன் எவ்விதமாய் தம்முடைய ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலே அவருடைய நாமத்திற்கென்று அவர் பிரித்தெடுத்து அவரை அறிந்து கொள்ள, அவரை தொழுது கொள்ள, அவருக்கென்று சாட்சியாயிருக்க யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே 33 நாம் அதை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பாருங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யார் குற்றம் சுமத்த முடியும்? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார் என்றும், அது மட்டுமல்ல 30ஆம் வசனத்திலே தான் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 28ஆம் வசனத்திலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று இங்கே சொல்லுகிறார். தேவன் அவர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை அழைத்து, அந்த அழைக்கிறவர்களை அவர் முன்குறித்து அவர்களை நீதிமானாக்கி அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை வேதத்திலே அநேகர் சரியானபடி செய்தார்கள். ஆனால் ஒரு சில தேவ மனுஷர்கள் என்றும் தேவ ஊழியக்காரர்கள் என்றும்
தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், அதை இழந்து போகிறதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அப்படி தேவனாலே முன்குறிக்கப்பட்டு தேவனாலே தேவ கிருபையினாலே இந்த பூமியிலே ஒரு பெரிய காரியங்களை இந்த நாள் வரைக்கும் இந்த பூமியிலே என்ன நடக்கும் என்று ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு தீர்க்கதரிசியான மனுஷன், அது மட்டுமல்ல தேவனுக்காக தன்னுடைய ஜீவியத்தை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்த ஒரு தேவ மனுஷனை நாம் தியானிக்க போகிறோம். நேரத்திலே நாம் இவரை குறித்து தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கு அவருக்குள்ளாய் காணப்படுகிற ஸ்பெஷல் கேரக்டர், அது மட்டுமல்ல அவருக்குள்ளாய் காணப்பட்ட அந்த வெற்றியான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 3ஆம் வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிற பொழுது அதிலே 3 மற்றும் 7 இங்கே நாம் ஒரு காரியத்தை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் செல்லலாம். நாம் எழுந்து நின்று இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம். ஏனென்றால் வேத புத்தகத்தை நாம் எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறோமோ அங்கே தேவனுக்கு தேவ சபையிலே அது எழுந்து நின்று வாசிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அங்கே எப்படித்தான் செய்தார்கள், அதை நாம் தொடர்ந்து அதே பிரகாரமாக தேவ சபையிலே நாம் அதை செய்ய வேண்டும். அது தேவனை கனப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நாம் நின்ற வண்ணமாக தானியேல் 1, 3 மற்றும் 7, 8 கூட வாசித்து நாம் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும், பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகா என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். நாம் வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தாவே, அருமையான நேரத்திலே வாசித்து தியானிக்கிற உடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல். ஆண்டவரே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீர் வார்த்தையின் தேவனாய் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராக அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிற இந்த நேரத்திலே இதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை, அதிலே சொல்லப்பட்ட ஆண்டவரே தானியேலுக்குள்ளாய் இருந்த அந்த விசேஷித்த காரியங்களை குறித்து தியானிக்கிற இந்த நேரத்திலே தேவ இரக்கம் தேவதாய்வு எங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா? நீர் இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் விசேஷித்த விதமாய் தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்று சொல்லி, அப்படிப்பட்ட தேவன் இந்த நேரத்திலே அதிலே சொல்லப்பட்ட விசேஷித்த காரியங்களை இன்னும் அதிகமாய் வேதத்தின் மூலமாக அறிந்து உள்ள கிருபையத்தால் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்க தேவ இரக்கம் கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த தானியேல் புஸ்தகத்து இங்கே தானியேலை குறித்தும் அது மட்டுமல்ல இஸ்ரவேல் புத்திரர்கள் இவர்களை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். இதை
நான் தொடங்குவதற்கு முன்பாக நான் இதை குறைந்தது ஒரு 2 அல்லது 3 வாரங்கள் இந்த தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இதில் அவ்வளவு மகத்துவமான காரியங்கள் இந்த தானியேல் புத்தகத்தில் இருக்கிறது. இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட சில காரியங்களை நாம் இங்கே வேதத்தின் வாயிலாக நாம் இன்னும் ஒரு சில காரியங்களோடு நாம் அதை ஒப்பிட்டு பார்த்து, இங்கே தானியேல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார், அவர் எப்படி அங்கே ஒரு சில காரியங்களை தேவனுக்காக அவர் தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட விசேஷித்த தன்மைகள், விசேஷித்த ஆசீர்வாதங்கள், அது மட்டுமல்ல அவர் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் உள்ளே வந்தார், அந்த பாபிலோன் தேசத்திற்கு வந்தார், அவருடைய மரணம் வரைக்கும் இந்த தானியேல் 12 அதிகாரம் தான். இந்த 12 அதிகாரத்திலே அவரை குறித்து அநேக ரகசியங்கள், அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே எல்லா தேவ ஊழியக்காரர்களும், தேவ மனுஷர்களும், தேவதாசர்களும், தேவ பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவ மனுஷன் தானியேல். ஏனென்றால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாம் எந்த காலத்திலே வாழ்கிறோம் என்று தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம தியானிப்பது அது வெறும் சுலபத்திலே ஏதோ ஒரு 2 வார்த்தைகளை எடுத்து பேசி முடித்தால் அதற்கு அதனுடைய உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி அவருக்கு அந்த வல்லமை, அந்த கிருபை தேவனிடத்திலே கிடைத்தது? ஏனென்றால் வேத புத்தகத்திலே அநேக தேவதாசர்கள் இருந்தார்கள், அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அநேக ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரையும் விட இவருக்குள்ளே ஒரு விசேஷ இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 550 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் வாழ்ந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. இன்னும் ஒரு மனுஷர் இருக்கிறார், அது அவர் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அவருடைய சீஷராகிய யோவான். இந்த 2 பேருக்குள்ளும் இருந்த தேவாவியானவர் ஒரே ஆவியானவர். ஆமென். பாருங்க, அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தது மட்டுமல்ல, அவர்களை நீதிமானாக்கி அவர்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம், எப்படி அவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு காரியத்திற்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் விவரித்து சொல்லுகிறதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே தானியேல் மிக முக்கியமாக ஒரு காரியம், அவன் என்ன செய்யப்பட்டானாமா, அங்கே யூத ராஜாவாகிய 1ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, யூத ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டு, எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டு, எருசலேம் தேவனுடைய வீடு, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் நிறைந்த ஒரு பெரிய பட்டணம். இந்த பட்டணத்தை பாபிலோன் ராஜா வந்து என்ன செய்கிறார், முற்றுகை போடுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய இன்னொரு காரியம் அங்கே பார்த்தால், அங்கே அவர் என்ன செய்கிறாராமா, இந்த யூதராஜாவாகிய யோயோக்கேயையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களையும் என்ன செய்கிறார், எடுத்துக்கொண்டு, அது மட்டுமல்ல, தேசத்தில் உள்ள தேவனுடைய தன்னுடைய தேசத்திலே தான் வணங்குகிற அந்த அவனுடைய கோயிலுக்குள்ளாக கொண்டு போய் அங்கே அவனுடைய பண்டக சாலையிலே வைத்து அதை அவன் பராமரிக்க அவன் பயன்படுத்துகிறான். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஏனென்றால் நீங்க மோசேயை அழைத்தது முதல் ஆண்டவர் அங்கே
மோசேக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அது நடந்த காலம் எப்பொழுது? யாத்ராகமம் எழுதப்பட்ட காலம். யாத்ராகமம் பார்த்தீங்கன்றால் சுமார் 1600 1700 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசேயுடைய நாட்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் அங்கே எகிப்தில் அடிமைப்பட்டு அங்கிருந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து, அந்த அடிமைத்தனம் ஏன் ஆனார்கள் என்று நமக்கு தெரியும். அது ஆபிரகாம் காலத்திலிருந்து தேவன் அங்கே அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று அந்த 7 ராஜாக்கள் ஆண்ட அந்த 7 தேசத்தை அவர்கள் கையிலே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு காரணத்திற்காக அவர்களை அடிமைப்படுத்துகிறார். அங்கே அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலையாக்கி, அது ஏன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளை அப்படியே அந்த தேசத்திற்குள் அழைத்து அவர் சென்று வென்றிருந்தால் அந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அங்கே தங்களுக்கென்று வருகிற அடிமைகளை அல்லது தங்களிடத்திலே வேலை செய்கிறவர்களை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? மதிக்க மாட்டார்கள் என்று தேவன் அறிஞ்சிருக்கார். அதனாலதான் பாருங்க, நீங்க யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு மேல நீங்க வாசித்தீங்கன்னா அவர் என்ன சொல்றார் என்றால், அங்கே அநேக காரியத்தை பேசிக்கொண்டு வந்து அங்கே கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் கொடுக்கிறார். 10 கட்டளைகள் அங்கே கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கே உன்னிடத்திலே வருகிற அடிமையானவனை நீ அவனை 7 வருடம் பிறகு அவனை நீ விடுதலை செய்ய வேண்டும், அல்லது அதற்கு பிறகு நீ விடுதலை செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்துக்கு பிறகு அவனை நீ வைத்துக் கொள்ளவே கூடாது. இப்படி கொடுத்து அவனை ஒரு சராசரி மனிதனாக, ஏனென்றால் நீயும் எகிப்திலே அடிமையாக இருந்தாய், ஆகவே மனிதனை என்று சொல்லி உனக்குள் தவறு காணப்படக்கூடாது, உனக்குள் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது என்று சொல்லி உன்னிடத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவனை நீ இது செய்வாயாக என்று சொல்லி நீங்க வாசித்தீங்கன்னா யாத்திராகமம் 23:9 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்நியனை ஒடுக்காயாக. அந்நியர்கள் என்றால் இந்த ஸ்ட்ரேஞ்சர், யாராவது உன்னிடத்தில் உதவி கேட்டு வந்தோ அல்லது உன்னிடத்திலே வேலைக்கு இருக்கிறவர்களோ, அப்படி இருக்கிறவர்களை நீ என்ன செய்யக்கூடாது? அவர்களை ஒடுக்கக்கூடாது. எகிப்து தேசத்திலே அந்நியர்களாய் இருந்தீர்கள், நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்றார். அது மட்டும் இல்ல, அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட ஜனங்களாயிருக்கு. நீங்கள் ஒருவரோடு அன்பு கூர்ந்து தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க உண்மையா இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும். தேவனுக்கென்று தேவனை மாத்திரம் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாமம் என்ன, எப்படி ஆராதனை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியர்கள் அங்கே தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், அந்த ஊழியத்தை யார் செய்ய வேண்டும், அங்கே தேவ பிள்ளைகள் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், எப்படி பலிகளை செலுத்த வேண்டும், எப்படி காணிக்கைகளை செலுத்த வேண்டும், தசம பாகத்தை செலுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் இந்த யாத்திராகமும் அங்கே எண்ணாகமும் லேவியராகவும், அது மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அவன் மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், அவன் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அவன் சந்ததி எப்படி இருக்க வேண்டும், இப்படி அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வந்து தொடர்ந்து அங்கே அவர்களுக்கென்று ஒரு ஆலயம், ஒரு மாதிரி பரலோகத்தில் இருக்கிற பிரகாரமாக ஒரு ஆலயத்தை அங்கே எழுப்ப வேண்டும். அந்த ஆலயத்திலே அன்றைக்கு அவர்கள் டேபர்னேக்கல் என்று சொல்லுவார்கள், அது அங்கே துணியினாலே செய்யப்பட்டது. அந்த டேபர்னேக்கல், அந்த தேவனுடைய அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்று சொல்வார்கள். அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே ஒரு ஊழியர் ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் அங்கே செல்லுகிறப்போ அவர்களுக்கு என்று எப்படிப்பட்ட வஸ்திரம் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படியாக அதை பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும், இப்படி அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வந்து அந்த ஆலயத்திற்குள்ளாய் செல்வதற்கு அவர்களுக்கு அவ்வளவு ஒரு பரிசுத்தன்மை காணப்பட வேண்டும், ஒரு தேவ பயம் இருக்க வேண்டும். இது தேவ பிள்ளைகளுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து தேவன் கொடுத்த வழிமுறையாக இருக்கிறது. அங்கே தாவீதுக்குள்ளாக ஒரு ஆசை இருந்தது.
நாங்கள் இவ்வளவு வருடமாக அங்கே ஒவ்வொரு இடத்துல பலி செலுத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய அந்த உடன்படிக்கை பற்றி அங்கே ஒவ்வொரு முறையும் அது ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்திலே அங்கே பெலிஸ்தியர்கள் இன்னும் மற்ற ராஜாக்கள் எடுத்துக்கொண்டு செல்வது, அங்கே மற்ற காரியங்கள் எப்படியாக அது சரியானபடி தேவ பிள்ளைகளிடத்தில் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆகவே தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை எழுப்பி அந்த ஆலயத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று தாவீதுக்குள்ள ஒரு பெரிய விருப்பம் இருந்தது. அது சுமார் அங்கே மோசே காலத்திற்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற காரியம் இது. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கிற காரியம். அங்கே அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து சுமார் 500 ஆண்டுகள் அந்த பீரியடிலே அங்கே நடக்கிற காரியம். அவர் தாவீதுடைய மகன் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை எழுப்புகிறார். அது 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். நான் ஏன் இந்த கதைகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன், நடந்த நிகழ்வுகளை, இது கதைகள்ல நடந்த நிகழ்வுகள் சொல்லிக்கொண்டு வருகிறேன் என்றால், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எவ்வளவு பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், எப்படியாய் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஹானர் செய்ய வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வதற்கு நமக்கு தேவன் வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார். அந்த வழிமுறைகளின்படி நாம் அதை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் வேதத்திலே நம்முடைய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி இருக்கிறார். இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே அங்கே சாலமோன் தேவனுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்பி அங்கே எல்லா காரியத்தை செய்கிறார். அங்கே மோசே காலத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட காரியங்கள் முழுவதுமாக அங்கே காணப்படவில்லை. அதிலேயே கூட ஒரு 2 காரியங்கள் இருந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை ஒரு தனியாக ஒரு வேத பகுதியிலே நம்ம அதை குறித்து நம்ம தியானிக்கலாம், என்ன காரியம் அங்கே காணப்படவில்லை என்று. பாருங்க, இங்கே சாலமோன் அந்த தேவாலயத்தை அங்கே வெள்ளி மட்டுமல்ல பசும் பொன்னாலே அதை செய்து, அங்கே சீத்தி மரத்தினாலே அதை கட்டுவிக்க பண்ணி, அது மட்டுமல்ல அதிலே 16 விதமான பொருட்கள் மூலமாக அதை கட்டுகிறார் என்று வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. 1-2 பொருட்கள் அல்ல. நீங்க அதை ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசித்தீங்கன்னால் அங்கே 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நீங்க வாசிக்கிறப்போ அதை குறித்து மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். 2 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல அங்க இதுலயும் இருக்கும், சாமுவேல் புஸ்தகத்திலே இருக்கும். ஆனால் இங்கே ராஜாக்கள் புஸ்தகத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசித்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்திலே அங்கே 6ஆம் அதிகாரத்திலே இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷம், எகிப்திலிருந்து புறப்பட்டு சுமார் 480 ஆண்டுகள் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 480 வருஷத்திலே சாலமோன் ராஜாவா இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்குகிறான். அந்த ஆலயத்தை அங்கே எவ்வளவு நீளம் அகலம் மூலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆலயத்திற்கு 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அது என்ன செய்யப்படுகிறதாமா, அது கேதுரு மரங்களினாலே, என்ன மரம்? கேதுரு மரம். அது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா தேவதாரி விருட்சங்கள். இப்படி அங்கே பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருட்களை பற்றி அதிலே குறிப்பிட்டு இருக்கும்.
அது மட்டுமல்ல, அங்க நீங்க 23ஆம் வசனத்துல வாசித்தீங்களா, ஒலிவ மரங்களினாலே 2 கேருபீன்களை செய்தார்கள். அடுத்தது நீங்க அப்படியே தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே பயன்படுத்தப்பட்ட 7ஆம் அதிகாரம் 32ல பார்த்தீங்கன்னா சவுக்கை கீழும் உருளைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே கடல் தொட்டி ஒன்று செய்கிறார்கள், 2 வெண்கல தூண்களை உண்டாக்குகிறார்கள். இப்படி ஒரு 16 விதமான பொருட்களினாலே இந்த தேவாலயம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே 12 ரிஷபங்கள், 25ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 7:25 பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சொல்றோம்ல, அந்த 12 விதமான வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இப்படி அந்த 4 திசை, அது 4 8 அப்படியே அங்கே 12களாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு காரியத்திலேயும் அது ஒவ்வொன்றாக அவர்கள் பிரித்து அதை அவர்கள் அங்கே ஒவ்வொன்றிலும் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாதுளம்பழங்கள் இப்படி அநேக அந்த மாதுளம்பழம் போல இப்படி ஒவ்வொரு பொருட்களினாலே பசும்பொன் கிண்ணங்கள் இப்படி அநேக பொருட்களை பயன்படுத்தி அதை செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் செய்து அதை மிக நேர்த்தியாக செய்து அங்கே 8ஆம் அதிகாரத்திலே அந்த ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை செய்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே அதை பிரதிஷ்டை செய்கிறார். அங்கே பிரதிஷ்டை செய்கிற பொழுது அங்கே தேவன் என்ன செய்கிறார், அந்த இடத்திலே வந்து ஆசாரியர்கள் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே அதை சுமந்து கொண்டு வந்து சாலமோனும் ஜனங்களும் அங்கே 5ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8:5 ஜனங்கள் எல்லோரும் உள்ள வர்றப்போ அங்கே தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. 11ஆம் வசனம் சொல்லுது, மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாமல் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்திலே நிரப்பிச்சு. அப்போ அங்கே சாலமோன் ராஜா ஜெபிக்கிறார். ஜெபிச்சு சொல்றாரு, அங்க சொல்றாரு பாருங்க, என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அங்கே எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாயிருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டீர். அங்கே தாவீது என் நாமத்திற்கு கட்ட வேண்டும் என்று விருப்பம் மனதில் இருந்து நல்ல காரியம்தான், ஆனாலும் நீ கட்ட மாட்டாய், உன் கற்ப பிறப்பாகி உன் மகனே உன் குமாரனே என் நாமத்திற்கு அதை கட்டுவான் என்று இப்படி 19ஆம் அதிகாரத்தில் இப்படி பேசி இங்கே தொடர்ந்து சாலமோன் அந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறார். இது மிக முக்கியமான ஒரு வசனம். தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேல் செய்கிற காரியத்தை குறிப்பிடுறது தான் நான் இந்த காரியத்தை தொட்டேன். ஏனென்றால் அந்த ஆலயம் அவ்வளவு ஒரு தேவ பிள்ளைகளால் கனப்படுத்தப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய, அங்கே தேவ ஜனங்கள் வந்து வருடா வருடம் கூடி தொழுது கொள்வதற்கென்று இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்த ஒரு ஆலயம் அது. பாருங்க, அதுல நீங்க வாசித்தீங்கன்னா 38ஆம் வசனத்துல உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் 1 ராஜாக்கள் 8:38 உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் அனைவரும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் உடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படி தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரன் இருதயத்தையும் அறிவீர். நீ அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடி அவனுடைய வழிகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பீர் என்று சொல்லி அங்கே இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்பார். அது மட்டுமல்ல, 42ஆம் வசனத்திலிருந்து சொல்லி இருக்குது, அப்படி ஒத்தாக அந்நிய ஜாதியனும் உமது நாமத்து நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராய் விண்ணப்பம் பண்ணினார். உமது வாசஸ்தலமாகிய பரமண்டலத்தில் இருந்து அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லோரும், பாருங்க,
பூமியின் ஜனங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படி நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது அறியும்படி உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான நம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படி எல்லாம் தேவரீர் செய்வியாக என்று சொல்லி அங்கே சொல்லி ஜெபித்து அங்கே தேவ கிருபையை தேவ தயவை பெறுகிறார். தொடர்ந்து அங்கே தேவன் சாலமோன் இடத்திலே அடுத்த நாள் அங்கே தேவன் சாலமோன் கட்டி முடித்த பின்பு 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை பேசுகிறார். அது நம்முடைய இந்த செய்திக்கான மிக முக்கியமான காரியம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசி. 1 ராஜாக்கள் 9, 4, 5, 6. கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலும் உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்னைக்கு நினைக்கப் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கடலைகளையும் கைக்கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்கிறார்களாகி நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தருகிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பாருங்க, இங்க அதுதான் முக்கியமான காரியம். பாருங்க, கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். பாருங்க, தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படி பண்ண தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், தேவன் அங்கே ஆபிரகாமிற்கும் சரி, அவராலே அழைக்கப்பட்ட யாக்கோபுக்கும் சரி, மோசேக்கும் சரி, தாவீதுக்கும் சரி, சாலமோனுக்கும் சரி அதேதான் சொல்லுகிறார். என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்து என்னை அன்றி வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நீ என்னை மட்டுமே நீ வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் சொல்லுகிற மிக முக்கியம், தேவனை வணங்குவது மட்டுமல்ல, அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். அந்த கட்டளைகள் கற்பனைகள் தான் அங்கே யாத்திராகமத்திலும் லேவியராகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சரியானபடி ஒரு மனிதன் கேட்டு நடப்பானாயினால் இந்த பூமியிலே அவனைப் போல ஒரு நீதிமான் இருக்க முடியாது. ஆமென். அதாவது எந்த மனிதனும் பொய்யனே, எந்த மனிதனும் தவறு செய்கிறவனே. சின்ன சின்ன தவறுகள் கூட தேவ சமூகத்திலே அது தேவ பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சரியானபடி அதை செய்ய வேண்டும். அங்கே தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே நீங்க வாசித்தீங்கன்னா, அவனவன் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிக்கிறீர் என்று சாலமோனும் சொல்லுகிறார். அப்போ நீ செய்வியானால் உன்னுடைய சந்ததியிலே இந்த சிங்காசனத்தின் மேல் அமர்வதற்கு உன்னுடைய சந்ததியை தவிர வேற சந்ததிகள் இல்லை, உன்னுடைய சந்ததிதான் இந்த இதில் உட்காரம். தாவீதை போல நீயும் அதை போல உன்னுடைய மகனும் உனக்கு பிறக்கிற பேரனும் பேரப்பிள்ளைகள் இப்படி
இந்த சந்ததி வரும் என்று சொல்லுகிறார். ஆனால் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் கவனித்தீர்களானால் இந்த தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு அந்த 500 ஆண்டுகள் ஆகிறது. தேவாலயம் இந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் அங்கே சாலமோன் காலம் முதல் நெபுகாத் நேச்சர் காலம் வரை சுமார் இடைப்பட்ட வருஷம் ஒரு 450 முதல் 500 ஆண்டுகளுக்குள்ளாக 20 ராஜாக்கள் ஆள்கிறார்கள். 20 ராஜாக்கள் மாறி மாறி வருகிறார்கள். அதிலே ஒரு 8 ராஜாக்கள் மட்டும்தான் அங்கே தாவீதை போல நடந்தார் என்று சொல்லி இந்த நீங்க இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாளாகம புஸ்தகம், அது மட்டுமல்ல தொடர்ந்து நீங்க ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, இப்படி இந்த தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலே அந்த ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த காலத்துல தான் இந்த எசேக்கியேலும் எரேமியாவும் ஏசாயாவும் நாட்களிலே, அந்த நாட்களிலே இருந்த ராஜாக்கள் நடந்ததை நம்ம அந்த புத்தகத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, அங்கே எரேமியா புஸ்தகத்திலே நீங்க வாசித்தீங்கன்னா, தேவன் இந்த ஜனங்களை குறித்து, இவர்களுடைய இருதயங்களை குறித்து அவர் மிகவும் கோபமாக, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள், இந்த ஜனங்களுடைய இருதயம் இப்படி ஆய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் மிகவும் அந்த ஜனங்களுக்காக ஒரு பரிதபிக்கிறவராக, இந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தார்களாமாம். அவர்கள் நீங்க வாசிக்கிறப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கலக வீட்டார்கள். அவர்கள் யாராமா? கலக வீட்டார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டு, அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்களாமா? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பி நின்று, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவர்கள், நீங்க வாசித்தீங்கன்னா எசேக்கியேல்ல வாசிக்கலாம், சாரி எரேமியா இல்ல, எசேக்கியேல்ல, எசேக்கியேல்ல நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க 2ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 2:5 வாசிங்க. அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். போதும். நீங்க தொடர்ந்து 5ஆம் அதிகாரத்துல அங்க நீங்க வாசித்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகாரிகளாகி நீங்கள் என் கட்டளைகளே நடவாமலும். பாருங்க, புறஜாதிகளை விட அங்கிருக்கிறவங்க அதிகரிக்கிறவர்களாகி அந்த ஜனங்கள் விட நீங்க என்ன செய்கிறீங்களாமா? என் கட்டளைகளின்படி நடவாமல், என் நியாயங்களின்படி நடவாமலும், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயம் படியாவது நடவாமலும் போனபடினா. பாருங்க, புறஜாதிகள் செய்கிறதை கூட நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் இன்றைக்கு அநேக புறஜாதிகளை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஊழியர்கள் அல்லது ஒரு சில விசுவாசிகள் செய்கிற தவறை அவர்கள் செய்ய பயப்படுவாங்க. இன்றைக்கும் அதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அந்த நாட்களிலே, எசேக்கியா நாட்களிலே தேவன் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களை பார்த்து அவர் சொன்னார். அதனாலதான் அவர் சொல்றாரு, இதோ நானே உனக்கு விரோதமாய் வந்து பிரஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக நடுவிலே நீதியை செய்து நான் என்ன செய்கிறேன்? உங்களை அந்நிய தேசத்திலே, அந்நியரிடத்திலே நான் உங்களை, நீங்கள் அடிமைகளாக போவீர்கள். நீங்க என்ன செய்யப்படுவீர்களாமா? அடிமையிலாய் போய்விடுவீங்க என்று சொல்லி எச்சரிக்கிறார். ஏனென்றால் நீங்க இந்த தேவனுடைய ஆலயத்தையோ அல்லது
தேவனுடைய நகரத்தை குறித்தோ நீங்கள் எச்சரிக்கையா இல்லாதபடி, தேவனை குறித்து பயமே இல்லாதபடி நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாததை செய்கிறதுனாலே நான் என்ன சொல்லுவேன்? இந்த பட்டணத்தை நான் அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்குவேன் என்று சொல்றேன். பாருங்க, அதை நீங்க 12ஆம் அதிகாரத்தில் நீங்க 12ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 12ல வாசிங்க. 1-2 வாசிங்க. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். பாருங்க, இங்க எசேக்கியேல் எங்க தங்கி இருக்காராமா? கலக வீட்டாரின் நடுவிலே நீ தங்கி இருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள். பாருங்க, அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனாலும் என்ன செய்கிறார்கள்? காணாமல் போகிறார்கள். கேட்கும்படி அவர்களுக்கு காதுகள் இருந்தும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக விட்டார்கள். இப்போது மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு வேறு ஸ்தலத்துக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். சிறையிருப்பு போகிறவனை போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து, நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்பு போகிறவனை போல் புறப்படுவாயாக. அவருடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியே அவர்களை வெளியே கொண்டு போவாயாக. அவருடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயக்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன். சரி, பாருங்க, அங்க தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நீ இப்படி செய். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் காதுகள் இருந்தும் காணாமல், கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல் செய்கிறாங்க. அதனால எப்படி பகல்லே ஒரு அடிமையை அழைத்து கொண்டு அவனை பிடித்து கொண்டு அவனுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறது போல நீ உன்னுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொல்லி நான் உன்னை அடையாளமாய் வைக்கிறேன் என்கிறார். தொடர்ந்து நீங்க 21ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். எசேக்கியேல் 21:21. பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முறையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உற்சாகி நீரால் குறிப்பார்ப்பான். தலைவரை நியமிப்பதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிப்பதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுவதற்கும் வாசல்களை முட்டும் நெத்திரங்களை வைப்பதற்கும் மண்ணேற போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுவதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் வாக்குகள் அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும். பாருங்க, பாபிலோன் எப்படி இருக்கிறாங்களாமா? அவங்களுடைய வழிகளை குறித்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்தும் தேவன் எச்சரிக்கிறார். இந்த பாபிலோனியர்கள் தான் வந்து உங்களை அடிமைப்படுத்த போகிறார்கள், நீங்க அடிமையாக போக போகிறீர்கள் என்று எரேமியா மூலமா சொல்றார். இங்க எசேக்கியேல் மூலமாகவும் அதை எச்சரிக்கிறார். பாருங்க, அதுல 24ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வார், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமா இருக்கும் செய்கள் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரியவர்கள் நிமித்தம் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணீர்கள், நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் நினைக்கப்படுவீர்கள், அதனால் கைபிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் என்றும் அங்கே அவர் சொல்றார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, இந்த அதிகாரத்துல 22:30 அவர் சொல்றாரு, நான் தேசத்தை பாருங்க, அவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பின் வாசலிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அவர்கள் என்ன பாவம் செய்கிறார்கள் என்று இந்த 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
பாருங்க 7ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா 22:7 உன்னில் தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். தாய் தகப்பனை ஏன் தானியேல் பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் போகப்பட்டான் என்றால் அவனுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை இங்கே தேவன் சுட்டிக்காட்டுறார் எசேக்கியேல் மூலமாக. அப்ப அதற்கு நமக்கு என்ன இருக்கிறது என்றால், இன்றைக்கும் தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் கவனித்துக் கொண்டு வருகிறார். ஆமென். அவர் அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு என்ன நியாயப்பிரமாணம், என்ன நீதியின்படி செய்தாரோ அதைத்தான் நமக்கும் செய்கிறார். நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆனாலும் நாம் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இதையும் செய், அதையும் விடாதிரு என்கிறார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீங்க நீதிமானாக இருக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும், ரைட்னஸ். அதான் என்னது தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள். அதை நீங்க சரியானபடி நீதியின்படி அதை நடத்த வேண்டும். சொல்றாரு பாருங்க, தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவில் இருந்த பரதேசிக்கு இடுக்கண் செய்தார். ஸ்ட்ரேஞ்சருக்கு இடுக்கண் செய்யாதேன்னு சொல்றாரு. அந்த பரதேசிகளுக்கு இடுக்கண் செய்தார்கள், திக்கற்றோர்களின் விதவைகளையும் ஒடுக்கினார்கள். என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி, தேவ சமூகத்திலே தேவாலயத்தில் இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்கிறார்களாமாம், அசட்டை பண்றது. அது மட்டுமல்ல, ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். ரத்தம் சிந்தும்படி அபாண்டமாய் பேசுகிறார்கள், மலைகள் மேல் சாப்பிடுகிறார்கள், முறைகேடு செய்கிறார்கள். அடுத்தது பாருங்க, தன் தகப்பனை நிர்வாணமாக்கினார்கள், தூரஸ்திரியை பலவந்தப்படுத்தினார்கள். ஒருவனும் தன் அயலானுடைய மனைவி அருவருப்பாய் செய்கிறான், வேறொரு முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான், தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறார். பாருங்க, அங்க எவ்வளவு அருவருப்பான செயல்கள், பாவங்கள் இஸ்ரவேலருக்குள்ளே காணப்படுகிறது. ரத்தம் சிந்தும்படி பரிதானம் வாங்குகிறார்கள், வட்டியையும் பொலிசையும் இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் செய்து அங்கே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பாருங்க, தேவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை இப்படி செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்து கொண்டு வந்தார்களாமா, இப்படிப்பட்ட காரியத்தை செய்து தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை எச்சரித்தும் கூட அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அதனாலதான் அங்கே நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்கிறப்போ இதே எசேக்கியேல்ல அங்கே தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மேய்ப்பர்களை உண்டாக்குவேன், நான் உங்களுக்கு தேசத்தை இந்த காரியத்தை செய்வேன் என்று அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அங்கே தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாதபடி தங்கள் செவிகளை அடைத்து போடுகிற, அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க வாசித்தீர்களானால் அங்கே 2 நாளாகம புஸ்தகத்திலே ஒரே ஒரு காரியத்தை வாசித்து நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தானியேல் எப்படி அங்கே சிறைப்பட்டு போனான் என்று இந்த காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் நீங்க வாசித்தீங்கன்னால் 36ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்திலே வாசிங்க, 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான்.
கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவர்களை பாபிலோனில் தன்னுடைய கோவிலிலே வைத்தான். பாருங்க, இங்க நீங்க கவனித்தீர்களானால் அங்கே அவன் செய்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த யோயோக்கீம் என்ன செய்தானாமா, 11 வருஷம் எருசலேமை அரசாண்டான். ஆனால் அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அதான் அங்கே எரேமியா என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டதை இவனும் அப்படியே செய்கிறான். அதனாலதான் 21ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. 2 நாளாகவும் 36:21 பாருங்க, கர்த்தர் எரேமியாவின் வாயிலே சொன்னபடி நிறைவேறும்படி பாருங்க, அது பாழாய் கிடக்கிறது. அது என்னவாய் கிடக்கிறதாமாம், தேசம் பாழாய் கிடக்கிறது. ஏன்னா அங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயமோ, தேவனை பற்றி கீழ்ப்படுகிற காரியமோ, அல்லது தேவனுக்கு பிரியமானதை செய்ய அங்கே ஒருவனும் இல்லைங்கிறார். அதனால என்ன ஆயிடுச்சாமா, அதனாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியா வாயினாலே சொன்னபடி பெர்சியா ராஜாவாகிய கோரேஷின் 1ஆம் வருஷத்திலே, அங்கே இந்த அது அதுக்கு பிறகு நடக்கிற காரியம். இந்த 70 வருஷம்தான் இங்கே நேபுகாத்நேச்சருடைய காலத்திலே துவக்கமாக இருக்கிறது. நேபுகாத்நேச்சர் முதலாக அவர்களை என்ன செய்கிறார், 6ஆம் வசனத்திலே வாசித்தோம், பாபிலோனுக்கு கொண்டு போய், அது மட்டுமல்ல அங்கே 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பாபிலோன் அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கோவிலிலே வைத்தான். பாருங்க, ஏன்னா யோகோக்கீம் அவன் என்ன பண்ணானாமா, அவனுடைய அருவருப்புகளும், 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவனுடைய அருவருப்புகளும் அவன் என்ன செய்தான் என்று ராஜாக்கள் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. அதே மாதிரி யோயோக்கீம் அங்கே எருசலேமிலே 3 மாதம் ஆண்டுகிறான். அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். பாருங்க, யோயோக்கீம் வேற, யோயோக்கீம் வேற. அங்கே 2 ராஜாக்கள். இவனுக்கு 8 வயது, அவனுக்கு 25 வயது. 8 வயது இருக்கிற இந்த 25 வயது இருக்கிறவனை நேபுகாத்நேச்சர் பிடிச்சு சிறையில கொண்டு போயிட்டார். அப்ப அவனுடைய மகன் யோயோக்கீம் வருகிறான். யோயோக்கீமுடைய மகன் யோயோக்கீம், அவனுக்கு 8 வயசு தான் ஆகுது. 3 வருஷம் அரசாண்டு அவனும் அதே போல தவறுகளை செய்கிறான். அதனால இப்ப என்ன செய்கிறாரு, கர்த்தர் என்ன செய்தாராமா, நேபுகாத்நேச்சரை கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமுட்டுக்களை கொண்டு வர பண்ணி அந்த யோயோக்கீனுக்கு பதிலாக அவனுடைய சித்தப்பாவை, யாராமா, சிதியேக்கியாவை அங்கே அரசாள வைக்கிறார். சிதியேக்கியாவுக்கு 21 வயது. அவனும் 11 ஆண்டுகள் அங்கே எருசலேமை ஆட்சி செய்கிறான். அந்த 11 ஆண்டுகளும் அவனும் என்ன செய்கிறானாமா, பொல்லாப்பானதை செய்து கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. பாருங்க, தேவன் மேல் தன்னை ஆணையிடுத்து கொண்ட நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி இருதயத்தை கடினப்படுத்தினான். அது மட்டுமல்ல, ஆசாரியர்களில் பிரதானமானவர்களை ஜனங்களையும் கூடி பிரஜாதிகளுடைய சகல அருவருப்புகளிலும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை, தேவன் மோசே இடத்திலே அழைத்து என்னுடைய ஆலயம் இப்படி இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஆனால் சாலமோன் அதை சரியாக செய்தான். சாலமோனுடைய மரணத்திற்கு பிறகு அவனும் அதே மரணத்திற்கு சிறிது நாட்களுக்கு முன்பாக அவனும் எகிப்திய ஸ்திரியை திருமணம் செய்து அவள் மூலமாக அங்கே அவன் விக்கிரக ஆராதனை விழுந்தான். அப்படி தொடர்ச்சியாக சாலமோனுக்கு பிறகு
வருகிற அநேக ராஜாக்கள், அதில் அந்த 8 ராஜாக்கள் மட்டும் அங்கே தாவீதை போல ஒழுக்கத்தோடு உண்மையோடு தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லும். இப்ப இங்கே தேவன் எரேமியா மூலமாய், ஏசாயா மூலமாய், எசேக்கியேல் மூலமாய், இன்னும் தேவ மனுஷர்கள் மூலமாக அவர் எச்சரித்தார். ஆனால் அவர்கள் கேட்காததினாலே அங்கே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் அவர்களை சிறைபிடித்து 70 வருடம் கொண்டு போய் அங்கே அடைக்கப்பட்டிருக்க. அப்படி அடைக்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகளிலே 4 பேர் தான் யாராரு? இப்ப நம்ம வாசித்த தானியேல், முதலாவது தானியேல். அதைத்தான் அங்கே 7ஆம் வசனத்திலே வாசித்தோம். தானியேல் 1:7 தானியேலுக்கு பெல்தெஷாத்தார். தானியேலுக்கு என்ன பேரு? பெல்தெஷாத்தார். அடுத்தது அனனியாவுக்கு ஷாத்ரா, மீஷாவுக்கு மேஷா, அசரியாவுக்கு ஆபேத்நேகோ. நம்ம இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். தானியேல் புஸ்தகத்தில் இருக்கு. அவர்கள் யார்? அவர்களும் எப்படிப்பட்டவர்களார்? தானியேலை போல அவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? பாருங்க, இங்க தானியேலை நான் 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லி நம்ம மற்ற காரியங்களுக்கு வர்ற நாட்கள்ல போலாம். பாருங்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்களாமா? ராஜகுலத்து எப்படிப்பட்டவர்களாமா? துரைமக்கள். இவர்கள் யாரு? ராஜகுலத்து துரைமக்கள். அது மட்டுமில்லை, இஸ்ரவேல் புத்திரர்கள். இவர்கள் எல்லாரும் அந்த 12 கோத்திரமாகி இஸ்ரவேல் புத்திரர்கள். அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்காரர்கள். அடுத்தது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாமா? யாதொரு மாசில்லாதவர்கள், குற்றமில்லாத, பிளைம்லெஸ். அவர்கள் குற்றமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தார். அப்படின்னு அவருடைய சரீரத்தில் கண்ணோ காதோ அல்லது சரீர அங்க உறுப்புகளோ எதிலையும் குறையில்லை. அதான் இருந்தது யாதொரு மாசு இல்லாதவர். அடுத்தது அழகானவர்கள். அவர்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜ அரண்மனையிலே சேவிக்கத்தக்க வாலிபர்கள். அவர்கள் யாரு? வாலிபர்கள். சரி, இவர்களை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல நம்ம தியானிக்கலாம். ஏனென்றால் இந்த 1 மணி நேரம் அங்கே எப்படி இவர்கள் இந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். என்றால் எந்த ஒரு காரியமானாலும் அதனுடைய அடிப்படை தன்மையை நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது மிக அவசியம். அவ்வளவுதான் தானியேலுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சிறைப்பட்ட இடத்திலே கூட எவ்வளவு உண்மையாக இருந்தார், எவ்வளவு உத்தமமாக தேவனுக்கு என்று இருந்தார்கள் என்று நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கும் தேவன் நம்முடைய ஜீவியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் என்ன காரியத்திலே தேவனுக்கு தீட்டாய் இருக்கிறோம், எந்த காரியத்திலே நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோம், எதை செய்ய சொன்னார், எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கட்டளைகளும் கற்பனைகளும் இன்றைக்கும் நமக்கும் பொருந்துகிறதாக இருக்கு. அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கேன், அது இஸ்ரவேலர்களுக்கு தான், அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவன் சொன்ன கிரியைகள், அந்த ப்ராசஸ் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த நீதிமானுக்குரிய அந்த தன்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தான். அப்படி ஒவ்வொருத்தரை குறிச்சும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஜீவியத்தை குறித்து வேதத்திலே மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஜீவியத்தை குறித்தும் தேவன் நம்மை என்ன செய்ய வேண்டும்? எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர்களை முன்குறித்து, அவர்களை அழைத்து, அவர்களை நீதிமானாக்கி, அவர்களை மகிமையும் படுத்துகிறார். தேவன் நம்ம இப்பொழுது நீதிமானாக ஜீவிக்கும் பொழுது,
தேவன் இப்ப நம்மை அழைச்சிட்டார். தேவன் இப்ப நம்மை முன்குறிச்சிருக்கார். தேவன் நம்மை அவருடைய பணிக்காக முன்குறித்து நம்மை இங்க என்ன செய்ய இருக்கிறார்? நீதிமானாய் நடக்க சொல்லி இருக்கிறார். நம்ம அந்த பாதையிலே நடக்க வேண்டும். பவுல் தான் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிறேன், என்னுடைய அடிச்சுவடுகளிலே நீங்களும் நடங்கள், தேவனுக்காக வைராக்கியமா நில்லுங்கள் என்று சொல்றார். அப்ப அந்த அடிச்சுவடிலே, ஃபுட்பாத்திலே நம்ம நடக்க வேண்டும், நம்முடைய சொந்த வழியிலே அல்ல. அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்ய வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரங்களிலே தானியேல் எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்து எப்படியாக அவர் அந்த தன்னை ஒரு விசேஷித்த மனிதனாக அவருடைய ஜீவியம் காணப்பட்டது, அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன, மகிமையான காரியங்கள் என்ன என்று நம்ம தியானிக்கலாம். கேட்ட வசனத்திற்காக நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாளுக்காக, இந்த விசேஷித்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களை மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்து எங்களை ஆண்டவரே உடைய நீதியின் பாதையிலும் உடைய சத்திய வசனத்தின்படியாய் எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, உடைய கிருபை இல்லாமல், உடைய ஆசீர்வாதம், உடைய அன்பு இல்லாமல், தயவு இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தா. வேதத்தின் மகத்துவங்கள், மகிமைகளை, வேதத்தின் ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் இரக்கம்பா. தொடர்ந்து ஆண்டவரே தானியேலை குறித்து நாங்கள் தியானிக்கிற நாட்களிலே உடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, தானியேலுக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருந்தது, அதற்கு முன்பாக அந்த ஜனங்கள் எப்படியாக அந்த தேவாலயத்தை கெடுத்து போட்டார்கள், தேவன் அவர்களை எச்சரித்தும் அவர்கள் கலக வீட்டாராக ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் துணிகரமான காரியங்களை தங்களை கெடுத்து போட்ட அந்த ஜனங்களை குறித்து நீர் எச்சரிக்கிறீரப்பா. நாங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எவ்விதமாக நாங்கள் ஒரு கலக வீட்டாராக எதிர்த்து நிற்கிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக இல்லாதபடி நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக தேவ இரக்கம் தான். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும், நம்முடைய அன்பிலும் இரக்கத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும், எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படும். கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் உமக்கென்று வாழ, நம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள தேவ இரக்கம் கிடைக்கும். நிறைய மகிமைப்படும், நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுநாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் பரவாதே. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் மாசம் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.